உங்கள்ட்ட பேர் என்ன? என்ன அதாவது அவங்க அம்மா கஷ்டப்பட்டு உடம்பு வந்து அந்த தொழில் செய்தான் வந்து இப்ப சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்றாங்க. அப்படியே முதல் ஒரு நான் ஹாஸ்டல் இருக்கக்குள்ள ஒரு வாழ்க்கை வந்தா நேரம் விரும்ப இல்லை. கல்யாணம் முடிக்கிறது டெலி அடிச்ச இஞ்சால மல்வத்த பாம்பில் செல் குத்துனவங்க ரோந்து அடிச்சுட்டு வந்தவங்க. நாங்கள் பயத்தில் ஓடினேன். ஓடிட்டு போய் ஒரு 3வது வீட்டில் நாங்கள் கோழி முட்டுட்டா ஒரு மாதிரியா நாங்கள் அப்படி இப்படின்ட்டு நினைக்கிறோம். கோழி முட்டடாடி இருக்கிறது எங்காடி கஷ்டம்தான். என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கு ஃபோன் கேட்கும். என்னதுக்கு என்னது ஃபோன் கேட்கு? என்னத்துக்கு அவங்களோட அப்பா சின்ன பருவத்தில் செத்துட்டாரு. தனிமணி 4 பொம்பளை பிள்ளையும் போட்டுட்டு 4 பிள்ளையும் இப்படி சாகுக்குள்ள அவருக்கு ஒரு 23 வயது இருக்கும். உங்களுக்கு 23 வயசு? நான் ஒரு பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்கல. இவ பாய் பேச தெரியாத ஒன்று இவக்கு மட்டும்தான் நான் இப்படி செஞ்சு வச்சிருக்கேன். இப்பயும் அவக்கு கேட்குற சாமான்கள் சில நேரம் நான் வாங்கி கொடுக்காட்டி தானா போய் தனியாக இருந்து யோசிப்பாவும். ஓகே, உண்மையிலே அந்த ஸ்டார்ட்லேருந்து உங்கள்ட்ட எல்லா கடையும் கேட்டுனாங்க. ஆனால் இப்போ முக்கியமான ரீசன் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரியானே? இன்றைக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டீங்க? வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறையில் மத்திய முகாம், அதாவது சென்ட்ரல் கேம்ப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாயும் மகளும் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு உதவி கோரித்தான் இந்த உதவியை கேட்டிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இப்போ இருக்கிற அந்த அக்காவுக்கு பாய்வே செய்யலை அவர் சேர்ந்து காதும் முழங்க தானே. அவங்களுக்கு மொத்தம் 4 சகோதரங்கள் நினைக்கிறேன். அவங்கள அவ்வளோ வெட்டிங் பண்ணி போயிட்டாங்களாம். இதே மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட்டாக தான் இருந்தவங்க. அவங்க வெட்டிங் பண்ணி போனதுக்கு அப்புறமா இப்போ அந்த அம்மாவும் அந்த அக்காவும் தான் இருக்கிறாங்களா. அப்போ அந்த அக்காவுக்கு கிட்டத்தட்ட 34 வயசு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு வாழ்க்கை துணை இல்லாமல் அவங்களோட அம்மாவோட சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்காக தான் நாங்கள் என்ன நிலவரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அதை வீடியோவை காட்டிட்டு அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்றதையும் கேட்டு சொல்ல போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கான சாப்பாடு அவங்களுக்கான ஒரு வாழ்வாக இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு ஓகே தான் இருக்குது. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சோமாரி. ஓகே, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? மற்றவங்க நான் கஷ்டத்தில் சொல்லும்போது மற்றவங்க சொன்னேன், நாங்களும் இப்படித்தான் யூடியூப்பில் கலந்து நீ இப்படி வட்ட வழிய வெயில் வழிய திட்டத்தை அவங்களோட கதைச்சி ஒரு உதவி கேட்க சொல்லி நாங்கள் உதவி செய்த அதாவது இந்த ஏரியாவில் நம்ம உதவி செய்தவங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அப்போ இப்போ வெள்ளாமை வெட்டி சீசன் தான், நீங்கள் போகலையா? நான் போகிறதுக்கு தான் பேக் எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளாம் அதுக்குள்ள போகிறது. ஓகே, இப்போ வீடு வாசல் இதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்போ நீங்கள் இது எப்படின்னு சொன்னால் நான் சொன்னானே உங்கள்கிட்ட இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாக நான் ஹாஸ்டலில் 10 வருஷம் சமைச்சேன் நான் சொல்லி. எந்த ஹாஸ்டல்னு சொல்லி அதே நேரத்தில் இவ யாரும் வீட்டு வழி இருக்கிற சாமான்களை கண்டு எனக்கு வாங்கி தாண்டி சொல்லுவா. அதே நேரத்தில் 3 பேரும் அப்படி இருக்கக்குள்ள இது பாய் வயசு தெரியாதால் எனக்கு கொஞ்சம் பாசம். அதெல்லாம் மனநோவு கூட வாழ்க்கையும் இல்லாமல் இருக்காவுதானே. அதால் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அதால் இப்பயும் அவ கேட்குற சாமான்கள் சில நேரம் நான் வாங்கி கொடுக்காட்டி தானா போய் தனியாக இருந்து யோசிப்பாவும்.
அதே நேரம் எனக்கு வேதனையா இருக்கிறேன். காதும் கேட்காதா? அப்ப எப்படி நீங்க பேசுறதெல்லாம் வந்து கேட்டுக்கொள்றாங்க? இப்போ மட்டக்களப்பு பள்ளியில படிப்பிச்சிருக்கேன் நான். எந்த பள்ளி? மட்டக்களப்பு இவ்விடம் வந்து தெரியாது எனக்கு. உங்களை படிக்கிறது தானே ஸ்கூலில்? பாய் பேச தெரியாதைய படிக்காங்களே. அதே நேரத்தில் படிச்சுவ அட்டம் பண்ணுற நேரம் என்கிட்ட தந்துட்டாங்க, நீங்கள் அமைச்சு பராமரிக்கணும் அந்த பிள்ளையாண்டு. அதிலிருந்து அவ கூட்டிகிட்டு கொண்டு வந்து இந்த வயல்வெளியை நான் படாத கஷ்டமெல்லாம் கொஸ்டிலிருந்து வந்து கஷ்டப்பட்டு கொடுத்து பார்த்துட்டீங்க மணி. இப்போ எனக்கு உண்டுக்கும் மேலே எனக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்லி? 4 பேர். 4 பேர் ஒரு ஆளும் ஆம்பளை பிள்ளைகள்? ஆம்பளை பிள்ளைகள் 4 பேரும் பொம்பளை? 4 பேரும் பொம்பளை பிள்ளைகள் தான். அவங்களையும் கஷ்டப்பட்டு தான் எங்களோட அம்மாவும் தம்பியும் தகப்பன் சின்ன பருவத்தில் போட்டுட்டு சாக கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுட்டு இருந்து வந்த மாப்பிள்ளைகளுக்கு பெரும் பொம்பளைகளை தான் கொடுத்தேன். அவங்க கண்டாடு கஷ்டப்பட்டு சாப்பாடு அண்டைக்காண்டி சாப்பிட்ற மாதிரியா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட எப்படி உதவியாது இது கேட்டு போகிறேன். அண்டைக்கண்டாடி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் ஒன்றுக்குமே போகிறல்ல. எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாதால நான் ஒத்துட்டு ஒன்றுமே கேட்குறல்ல. சமைச்சாலும் கறி வைக்கிறதுக்கு இது இல்லாமல் இருக்கும். சில நேரம் தன்னை சமைக்கிட்ட போய் இரவையில் கறி வாங்கிட்டு வருவோம். அது எனக்கு ஒரு வேதனை. அப்போ நீங்கள் அவங்கள கதைக்கிறேன்னு சொன்னால் அப்படி கதைக்கிறீங்க? நாங்கள் அவட பாசையெல்லாம் எங்களுக்கு விளங்கும், கை பாசையெல்லாம். இப்போ பேரை கேட்கறதுக்கு எப்படி கேட்குறீங்க? பேரை கேட்கறது எழுதி காட்டணும், அவங்க விளங்கும். எழுதித்தான் காட்டணும். இப்போ நம்ம பேசுகிற வாய் இதை வச்சு கொண்டு சொல்ல மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்க என்ன? இல்லை இல்லை, அது அந்த பள்ளியில் அந்த கைப்பாசை ஒன்று அந்த பாசம் முழுதும் அவருக்கு விளங்கும். எத்தனை வயசு வரைக்கும் வந்துருந்தாங்க அங்கே? அவ ஒரு 8ஆம் பட்டும் இருந்தாவும். 8ஆம் ஓ அவட பேர் எழுத சொல்லுங்க, எழுதுவாவும். உங்கள்ட்ட பேர் என்ன? கிஷாந்தி. எழுதி காட்டுறாங்க வாடியா, அது இங்கிலீஷில் தானே எழுதுறாங்க. அதாவது நம்மளோட வாயுது நம்ம கையில் காட்டும் போது வந்துட்டு தான் அவங்கள அதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியுமா? எழுதி காட்டுறது எப்படி சொல்கிறேன், தமிழ் தெரியுமா? பார்த்து எழுதுவோம். எழுதுகிற தமிழ் தெரியுமா? இப்போ நான் தமிழில் எந்த பேரை எழுதி காட்டுறேன்னு அதை இங்கிலீஷில் எழுதி காட்டு. அவட அந்த பாசையால கதைச்ச விளங்குமான்றோம் அந்த அப்படின்னு பாசை. வெயிட்டா, தமிழில் எழுதுறாங்க. அதாவது எந்த பேர் நான் எழுதி காட்டுதுன்னா அவங்களுக்கு விலங்குகள் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. மேலே வந்துட்டு அந்த டீச்சிங் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து எப்படி பேசணும் அப்படி சொல்லி. உங்களுக்கு தெரியாதும் அவங்களுக்கு தெரியும். இந்த பேர் இங்கிலீஷில் எழுதுங்க தெரியாது. அதாவது அவங்கள்ட்ட பேரை மட்டும் தான் அவங்க எழுதிக்கொள்வாங்களா, நம்மளது எழுத மாட்டாங்க. அதாவது என்னென்னு சொன்னால் எனக்கு விளங்குனது வந்து அவங்க அங்கே 8ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கே படிச்சிருக்காங்க. மிகுதம் எல்லாம் இங்கே இருந்து தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தரம் 8 வரைக்கும் அங்கே படிச்சுட்டு மிகுதெல்லாம் வீட்டில் இருந்தால் படிச்சு. சரி ரைட். அப்போ அதுக்கு பிறகு எல்லாம் வந்துட்டு அவங்களோட வீட்டில் இருந்து அவங்கள படித்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். இப்போ உங்களுக்கு அம்மான்னா பிடிக்குமா? என்ன அதாவது அவங்க நம்ம கஷ்டப்பட்டு உடம்பு வந்து அந்த தொழில் செய்துதான் வந்து இப்ப சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்ப இந்த பிரச்சனை தவிர வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கம் முதல் ஒரு நான் ஹாஸ்டல் இருக்கக்குள்ள ஒரு வாழ்க்கை வந்தா நேரம் விரும்பல. கல்யாணம் முடிக்கிறது. இப்ப அவக்கு நான் கொஞ்ச காலம் மட்டும்தானே இருப்பேன். அவக்கு ஒரு வாழ்க்கை எடுத்து கொடுக்கணும்ன்ற எண்ணம். அதே அவ என்ன சொல்றாரு? அவ பேசாம இருக்கா. முதல் விரும்ப இல்லை. என்ன செய்யறன்ட்டு ஒன்றுமே தெரியாதம்மா இருக்கணும் எனக்கு. அவங்களுக்கு கொடுக்குற காசு வந்து இல்லையா? காசு கொடுக்க
காசுன்றது வந்து காசு கரெக்டாக கொடுக்கணுமா, அது கொடுக்கறதுக்கு இல்லை, அதெல்லாம் நான் வெயிட்டிங் அதாவது பண்ணுறேன். இப்போ கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லிச்சுன்னா அந்த வரதட்சணை சொல்லுவாங்க தானே, அந்த பிரச்சனைக்கு. ஆனால் அப்படி இல்லை, இப்போ வீடு இருக்கு இது இருக்கு. இப்படியான பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எடுக்கிறது கஷ்டம் தானே. இப்ப தகப்பன் இருப்பாருண்டா அப்போ முதல்ல ஆறு பார்த்து நீங்கள் முதல்ல 6 பார்த்து அதே கூட படிச்ச பொடியனூர் வேணும். அவரும் அவ விரும்ப இல்லை தன்னோட படிச்சதண்டே. எங்களுக்கெல்லாம் நல்ல விருப்பம். அதே நிறங்களோட குழப்படி வனத்தை நாங்கள் எடுத்து முடிச்சு கொடுத்துருவோம். அப்படியே எனக்கு தாமணி ஒரு யோசனையை பற்றி நான் இருக்கேன் காட்டிலும் பார்ப்பேன் தாய். இப்போ எத்தனை வயசு அவங்களுக்கு? 34 வயது. 34 வயசு. இந்த 34 வயதுக்கும் நான் கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டே இருக்கேன். இனி என்னால் இயலாத கட்டத்துக்கு தான் உங்களோட கலந்து கொண்டேன். எனக்கு இல்லை, நீங்கள் நிற்கிறது எனக்கு ஒழுங்கா விளங்குது இல்லை. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண் கொஞ்சம் எனக்கு கண்ணில் படலாம், அதால் தெளிவாக விளங்குற இல்லை. அதோட தான் நம்ம வயல் வழிய போகிறோம். எல்லா வேலையும் செய்வோம். இப்போ வீட்டு வேலை எல்லாம் ஒன்றும் எல்லாம் செய்வேன், பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க கஷ்டப்பட்டு? நீங்கள் நான் வயல்வெளியை போய் வெள்ளாமை விட்டுனேன், உப்பட்டி விரட்டினேன். இந்த வயதான நேரத்தில் 45 வயதில் இது கட்ட போனேன். அப்பம் போட்டிருக்கேன். மல்வத்தை பாம்பு. இப்போ ரீசெண்டாக என்ன வேலை செஞ்சோன்றது? இப்போ கடைசியாக என்ன தொழிற்சி? கடைசியாக இப்போ என்னண்டா, எனக்கு இப்போ இயலாத கட்டத்தில் களவட்டிக்கு போகிறது தான் வேலை, வேற ஒரு வேலையும். களவட்டி எடுத்துக்கொண்டு எப்படிமா சாப்பிட முடியும்? அவங்க நெல் தராங்க, அது சீசன் மட்டும்தான். அதுதான் அந்த நேரத்தில் எடுத்து வர நெல்லை வச்சுட்டு அதுக்கு கறியும் இல்லாத மாதிரியா இருக்கும் மணி. அதே நேரத்தில் இப்படி தாங்களோட அறிமுகமான பிள்ளைகள் எங்களை நிலைமையில பார்த்து என்னத்தையும் வாங்கி கொண்டு தருங்கள் சாப்பிட்றதுக்கு. சில நேரம் ஆனால் வீடெல்லாம் பார்த்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. உண்மையாக வந்து இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து அடுத்த கட்ட என்னென்று சொல்லி சொன்னால், இப்போ வெஜ் எனக்கு கேட்குறதோ சாப்பாடோ இனி செய்யக்கூடியதோ எனக்கு செய்யக்கூடியது இல்லைன்னு தான் உங்களோட கலந்து கொண்டேன். உங்களுக்கு படித்த அந்த கொப்பி அதெல்லாம் வந்து காட்டுவா அவருக்கு பார்ப்போம் காட்டு சொல்லி. இது கனகாலம் இப்போ இல்லை இல்லை. என்னென்னு கதைக்கிறவோட எப்படி கதைக்கிறேன்னு கோப்பியில் நாங்கள் எழுதி காட்டினா அதுக்கு அவள் எழுதி காட்டுவா என்னன்னு சொல்லி எழுதி காட்டுவோம். நம்ம பேர் எழுதி காட்டணும் மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டால் அதில் அவள் எழுதி காட்டுவோம். எழுதி காட்டுவோம். பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு படிச்சிருக்காங்க. இல்லை அப்போ இப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் பேர் ட்ரைவ் பண்ணிக்கலாம் தானே, அங்கே போனால் எதுவும் கேள்வி கிண்டல் பண்ணுவாங்கன்றா நீங்கள் விட இல்லை? இல்லை, அவங்க எங்கள்கிட்ட இந்த புள்ள பெரிய ஆளாக வர ஒப்படைச்சிட்டாங்க. தாயோட இருந்து வாழணும் இந்த புள்ள. இல்லை அப்படி இல்லை. இப்போ இந்த எழுதுறாவு தானே, எழுதுறா இது செய்கிறா. அப்போ சம்டைம் அந்த கணக்கு வழக்கு பார்க்குற வேலைகள் அப்படியான வேலை அந்த ஸ்கூலில் இவங்களை பல ஸ்கூலில் இல்லை, இந்த கடைகளில் வந்து இப்போ பார்த்தா அந்த பில் தானே போடுறது. இப்போ எழுதுறாண்டா அந்த பில் போடலாம் தானே. அது எனக்கு விருப்பமே இல்லை. உங்களுக்கு 34 வயது மட்டும் நான் தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கணும். இப்போ அதான் இப்போ நீங்கள் சொல்லுங்க தானே, இப்போ ஒரு பயப்படுறீங்க. இப்போ 34 வயதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏன்னா போன என்ன செய்யறேன்னு அதை நீங்கள் எப்படி பழக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவவும் சொல்லலையா நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி? இவன் தையல் பிரச்சனைக்கு இது நேராவு தையல் பிரச்சனை. இவ ஒரு இதான ஆட்கள் வந்தா இந்த தையல் பழகிறதுக்கு போன் வாங்கி தர சொல்லுவாங்க. இவளுங்க போன்ட கதையை சொல்லுவாவோ என்னன்னா அந்த போன்ல பார்த்து தையல் பழகிறது. ஓ சரி, ஓகே. உண்மையில வந்து வீட்டு எல்லாத்தையும் உங்களை காட்டுறோம். உங்களை காட்டிட்டதுக்கு அப்புறமா வந்து உங்களோட இருந்து பேசுவேன். ஓகே. இப்போ வந்து வாழ்வாதாரமாக கோழி கொஞ்சம் வச்சு அதை வந்து பராமரிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ மேலும் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்துட்டு உதவி என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் கோழி தான் அவங்களால செய்ய முடியும்னு இருக்கிறாங்க. ரெண்டு வாத்தும் 10 கோழியும் வந்து இருக்காங்க. கையில் களத்தில் போடுறதுக்கு இது ஒன்றுமே இல்லையாம். அவங்களோட அம்மா அழுது கொண்டு தான் இருப்பாங்களாம். அப்போ இப்போ 2 வாத்தும் 10 கோழியும் வந்து இருக்குது. என்ன 9 கோழியா? கோழி 9. 9. ஆஹா, 1 கோயில் கொடுத்துட்டாங்க. ரைட் 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 ரைட். ஓகே. அப்போ எல்லாம் முட்டை விடுதா? வாங்கலாம் இங்கே வாங்கலாம் கொஞ்சம் வாங்கலாம். எவ்வளோ தவிடு? முட்டை கோழிக்கு தவிடு மட்டும் தான் கொடுக்குறோம். தவிடு கோழித்தேன் 1 கிலோ கோழித்தேன் 220 ரூபா 250 ரூபா வரும். அதுகள் வாங்கி வச்சா கொஞ்சம் முட்டை போடுவாங்க, இல்லாட்டி துப்புரா முட்டையே இல்லை. எல்லா கோழியும் முட்டை விடுதா? ஓ
ஓ இப்போ அடப்படுக்குது 4-5 ஒரு 3 கோழி அடப்படுக்கு விட்டுருக்கீங்க. இப்போ நார்மலாக முட்டை ஒன்று எவ்வளோ போகுது இப்போ? 60 ரூபா. 60 ரூபா போகுது. அப்போ நீ உங்களுக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்குதா? விற்க கோழி முட்டைட்டா ஒரு மாதிரியா நாங்கள் அப்படி இப்படின்ட்டு என்ன சொல்லுவோம், கோழி முட்டைடாட்டி இருக்கிறது எங்காட்டி கஷ்டம்தான். இந்த வாழை மரத்தில் வாழைக்குழியல் போட்டால் எடுத்து வெட்டி கொடுப்போம். என்னால் ஏண்ட நேரம் பனமோட போட்டு இப்போ இனி எனக்கு ஒன்றுக்கு மேலாமல் என்ன ஒரு பனங்கிழங்கு போட்டு விற்கிறேன். இப்போ எனக்கு ஒன்றுக்கு மேலாது நடக்க மேலாத மாதிரி இருக்கேன். நான் வயலுக்குள்ளே இந்த நிலைமையை இந்த மனதில் சரியான வெப்பிசாரத்தை வச்சுருக்கொண்டு தான் இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நான் போகிறேன். இப்போ இந்த கோழி உதவி உங்களுக்கு யார் பண்ணா? இந்த கோழியா ஒத்தரும் இல்லை, நீங்கள் தான் பண்ணி? நான் தான். இந்த கோழி கூட இது செய்கிறதுக்கு எவ்வளோ முடிஞ்சது உங்களுக்கு? எனக்கு இப்போ மருந்தடியெல்லாம் வாங்கி ஒரு 20,000 ரூபாய்க்கிட்ட முடிஞ்சிரு. கோழியோட சேர்த்தா இல்லை இல்லை கூடு மட்டும், இந்த கூட்டுக்கு மட்டும் 20,000 வந்து முடிஞ்சு. ரைட். ஓகே. அப்போ அவ்வளோ காசு எங்கே இருந்து திரட்டினீங்க? நான் இப்படி தான் காசு சில நேரத்தில் எனக்கு காசு அப்படி இப்படி வந்தால் நான் அதில் உண்டியலுக்கு போடுற மாதிரி போட்டு போட்டு வைக்கிறேன். சில நேரம் நான் கறியில் சாமானையும் சுருக்குறேன். போய் அவங்களோட அக்கா மாறிட்ட கறி வாங்கிட்டு வருவோம் அவங்க சமைக்கிறதுல. சில நேரம் எனக்கு அறிமுகமான பிள்ளைகள் என்ன வந்து பார்த்துட்டு இந்த நிலைமையை பார்த்துட்டு அதுகள் கறிகளை சாமானை வாங்கி எனக்கு இன்னும் செலவுக்குன்னு தந்து விட்டு போகுங்கள். இருந்து வந்த நாளை வருத்தங்கள் வந்தாலும் அதே மாதிரி தான். எனக்கு வருத்தம் அறிஞ்சா நான் சரியான மாதிரி கிடப்பேன். என்னை கொண்டு போய் மருந்து எடுத்து தாரேன், வாங்கி தாரேன், மருந்து வாங்கி தாரேன் என்ற வருத்தவாதையை கேட்குற இப்படியாக ஒரு பிள்ளை இருக்கு எனக்கு. கிணறு இல்லையா உங்களோட அளவுக்குள்ள? இந்த லைன் தண்ணி தான் எல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன 10 வருஷத்துக்கு முன்னே நான் உழைச்ச காசில் அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் போட்டு நான் ஒரு பிள்ளைக்கும் ஒன்றுமே கொடுக்கல. இவ பாய் பேச தெரியாத ஒன்று இவக்கு மட்டும்தான் நான் இப்படி செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பிள்ளைக்கு நான் வெறும் பொம்பளையை தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்க கண்டாடு கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டுங்க, அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்கம்மா. என்னோட சொன்னால் நாங்கள் இப்போது வரைக்கும் நிறைய ஃபேமிலிகளுக்கான உதவிகள் பண்ணியிருக்கோம். ஆனால் கொடுத்து அந்த உதவிகளை எல்லா ஃபேமிலியும் நல்லா வச்சுக்கிறது இல்லை. கொஞ்ச நாளால் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அது தேவைக்கு இல்லாத மாதிரி அதை பாவண்டி செய்வாங்க, அதை கரைச்சிடுவாங்க கொடுத்த உதவி. அப்போ ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உதவி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உதவியை பெற்றுக்கொள்கிறவங்க அவங்களோட மனது திருப்தியாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திரும்ப கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. அவங்களோட மனது திருப்தியாக இருக்கும். நம்ம கொடுத்த காசு, நம்ம கஷ்டப்பட்ட காசு இன்றைக்கி வீண்பிரயமாக இன்னொரு குடும்பத்தை வாழ வச்சு கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி வாழ வைக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய ஃபேமிலி வந்துட்டு அதை அந்த காசை வந்துட்டு காசோட வேல்யூ தெரியாமல் தனியாக கரைச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம் அப்படி சொன்னால் அந்த உதவியை நீங்கள் உதவியாக கடைசி வரைக்கும் இவங்க உங்களுக்கு எங்களோட கஷ்டத்தை பத்தி சொன்னாங்களே, அவங்கள வந்து அடிக்கடி நாங்க எப்படி வச்சிருக்கோம், நாங்க இன்னும் மேலே உயர்த்தி வருவோம் பொழுது நீ மடையண்டங்களை பார்க்க வைக்க ஒன்றுமே இல்லாதானா நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, எங்களுக்கு அண்டை கண்டாடி சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு இந்த உதவி இந்த கோழி வளர்ப்பு சாமான் தந்தா நாங்கள் வாங்கிப்போம். வீடு சாமான்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, நாங்கள் இருந்ததுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போவோம். உங்களுக்கு இப்போ முழுக்க தேவையாக இருக்கிறது இந்த ஒரு வாழ்வாதாரம் மட்டும். வாழ்வாதாரமும் எங்களுக்கு அண்டை கண்டாடு எங்களோட வாழ்க்கை போகிறதுக்கு என்னத்தையும் தந்தையிலண்டாச்சு என்ன சொன்னால் அந்த ஒரு தொழிலை தான் எங்களால் ஏற்படுத்தி தர முடியும். அப்போ அதை வச்சு கொண்டு தான் நீங்கள் தான் சாப்பிடணும். வளமையாக உங்களுக்கு சாப்பாடு தந்து கொண்டு எங்களால் இருக்கலாம். உங்களுக்கு கொண்டு தர முடியும், அதை வச்சு கொண்டு நீங்கள் உழைச்சி அது மூலம் சாப்பிடணும். இன்னொரு பக்கம் மிச்சம் பிடிக்கிற மாதிரி தான் நிச்சயம். அதே மாதிரி தான். ஓகே. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வயலுக்குள்ள 4 மணி நான் அந்த நெல்லுகளில் விற்கிறேன், அரிசியில் விற்கிறேன், காசுகள் இல்லாட்டி இந்த சகல சாமானும் வாங்குற நேரம் உங்ககிட்ட எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல இயலாதே. அப்போ அதால் நான் கொஞ்சம் அறிவுள்ளால் தானே வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் ஒரு மாதிரியாக இந்த இயலாத கட்டத்திலான் சௌரத்திட்ட காட்டுவேன். அவங்களும் சில நேரத்தில் இந்த மார்க்கெட்டில் சாமானில் வாங்குகிற இதுகள்லையும் எனக்கு வர காட்டுவாங்க. ரைட். ஓகே. இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம நின்று கொண்டே பேசலாது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் இருந்து பேசலாம். சரிங்க. கோழிக்கூடு தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வாழை மரங்கள். ஸோ அந்த வாழை மரத்தில் ஏதாச்சும் வாழைக்குலைகள் போட்டால் அதையும் வந்துட்டு எங்கேயாச்சும் விற்று இதை செஞ்சு அதை காசை மாற்றிக்கொள்வாங்க. அண்ட் வந்து வீடை முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, அழகாக இருந்திருக்கும். நான் நினச்சேன் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லி. ஆனால் முன்னுக்கு மட்டும்தான் அது பூசிருக்காங்க, பின்னுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கிச்சன் செட் உள்ள எல்லாம் வந்துட்டு எல்லாம் அப்படி தான் பூசே இல்லை. அப்போ முன் வீடை மட்டும் பூசி செஞ்சுருக்காங்களே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். பழையெல்லாம் வந்துட்டு இப்போ எவ்வளோ காலம் அந்த கதவு இதெல்லாம் வந்து போட்டு இப்போ எவ்வளோ காலம்? 10 வருஷத்துக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பானிஸ் அடிக்காமலா வச்சுருந்தீங்க நீங்கள்? அது நான் ஹாஸ்டலில் இருக்கக்குள்ள
இந்த பிள்ளைகளை பொழிஞ்சு செஞ்சேன் எனக்கு வரையில அதுதானே மரமெல்லாம் வந்து அப்படியே பழுதாயிட்டு ஜன்னல் சீட்டுக்காக மரம். எடுத்து அவங்க வாங்கியிருக்க சொல்லி அவங்க செஞ்ச உதவிகள் தான் சேர்ந்து வீடெல்லாம் வந்துட்டு முன்னுக்கு மட்டும் தான் பூசிருக்கிறாங்க, மற்றபடி உள்ளெல்லாம் வந்துட்டு பூசாமல் இப்படி தான் இருக்குது. ரைட், நம்ம இருந்து பேசுவோம். ஓகே, உண்மையிலே வந்து அந்த ஸ்டார்ட்லேருந்து உங்கள்ட்ட எல்லா கடையும் கேட்டுனாங்க. ஆனால் வந்து இப்போ முக்கியமான ரீசன் வந்து இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பேசணும். சரிதானே? இப்போ இன்றைக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டீங்களா? இல்லை, சாப்பிடலையா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நேற்று முழுக்க கோயிலில் இருந்தவ தீப்பாஞ்சவ. நேத்திக்கடன்? ஓ, அதால இரவும் கண் முழிச்சேன். என்ன நேத்திக்கடன்? நேத்திக்கடன் கேட்கக்கூடாண்டு சொல்லுவாங்க. இல்லை, இவங்கள தெய்வம் இருக்கு. அதால ஒட்டி அந்த கோயிலுக்கு போகிறவ அதில் நான் இவக்கு என் மனசில் ஒரு எண்ணத்தை வச்சு அவ தீயிலையும் இறங்க வச்சு காப்பு முடிக்க வச்சுக்கேன். இப்போ சரி, உண்மையிலே வந்து அக்கா கதைக்கிறது வந்து எங்களுக்கு விலங்கில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஆளும் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க இது. இப்போ ஆனால் இது வந்து இப்படி யாராச்சும் ஒரு ஆளுக்கு வாரண்டாது பரம்பரையிலேருந்து வாரம்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களோட பரம்பரை? எங்களோட குடும்பத்தில் இல்லை. 90ஆம் ஆண்டு பிரச்சனையில் இவ பௌத்தில் இருக்க ஊடுன நாங்கள் மேலால் இந்த இந்த டெலி அடித்த இஞ்சால மல்வத்த பாம்பில் செல் குத்துனவங்க அடிச்சுட்டு வந்தவங்க. நாங்கள் பயத்தில் ஓடினேன். ஓடிட்டு போய் ஒரு 3வது வீட்டில் தான் பிறந்தவ. அதே நேரத்தில் அதே நேரத்தில் அங்கே பிறந்தேன். எங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை. எங்களோட குடும்பத்திலேயும் ஒன்றும் இல்லை, அவரோட குடும்பத்திலேயும் இல்லை. இப்போ எத்தனை வயசு வரும்? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டின ஒரு என்ன கதைக்கிறாள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருவீங்களோ எல்லாம் கொண்டு? கொண்டு போய் பார்த்தேன். அவங்களோட அப்பா சின்ன பருவத்தில் செத்துட்டாரு தனிமணி. 4 பொம்பளை பிள்ளையும் போட்டுட்டு 4 பிள்ளையும் இப்படி நாங்கள் சரியான கஷ்டப்பட்ட குடும்பம். எங்களோட அம்மா வயல்வெளியை கடைசியாள் எங்களோட அம்மா வயல்வெளியை போய் எங்களோட தம்பி படிச்சுட்டு இருக்கக்குள்ள இவங்களுக்காக கஷ்டப்பட்டு போயிருக்காரு. இவங்களை வளர்க்குறதுக்காக எங்களோட தம்பி அவர் தான் தன் சகப்பனுக்கு பதிலாக இருந்து உங்களை வளர்த்து அப்படியே. மூத்தவங்களுக்கு எத்தனை வயது? அவங்கள்ட்ட அவர் 8 வயது. 8 வயது ஒரு ஆளுக்கு, மற்ற 7 வயது. 7 வயது. அடுத்து அதுக்கு கீழ்பட்டாக்கள் தான் 2 பேர். எல்லாம் உத்தேசரவடியானது. சரி, அதுக்கப்புறம் இவ அவர் சாக 6 மாதம். என்னென்னு செத்து? அவர் நாங்கள் கொஞ்சம் இதாக இருந்த மணி இங்கே எல்லாம் இழந்துட்டோம். 90ஆம் ஆண்டு இழந்து எங்களோட குடும்பத்துக்குள்ளே சின்ன ஒரு மன வருத்தமான கதை பேச்சு உருவாயிட்டு அதில் அவங்களோட ஆக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இப்படி பிரச்சனையண்டியோ இல்லை. அவங்க சும்மா அதை இதைன்னு சொல்லி கொடுத்து அறிவில்லாத மாதிரி அங்கேயே நஞ்சை குடிச்சிட்டு 2 பொருள் இருந்தால் அதை கொண்டு எனக்கிட்ட பேரை சொல்லி கொடுக்க சொல்லி அவர்கிட்ட அண்ணண்டம்மா என்கிட்ட கொடுத்து அனுப்பி போட்டு அண்ணண்டம்மா சைக்கிள் ஏற்றிட்டு பிறகு தன்னால் ஏறாமல் போயிட்டு அப்படி ஆஸ்பத்திரியை கொண்டு போனேன் செத்துட்டார் மணி. நஞ்சு எனக்கிட்ட இருந்து குடிச்சு. எனக்கிட்ட இருந்து நஞ்சு குடிச்சதும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதும் இல்லை. எனக்கிட்ட பிரச்சனைப்பட்டுட்டு போன மாதிரியே நான் அவட இருந்தான். அங்கே அந்த ஆக்கள் வந்து சொன்னாங்க இப்படின்னு சொன்னால் நஞ்சு குடிச்சிட்டாருன்னு. நான் நம்பலை, துப்புரவா சும்மா போனவர் நஞ்சு என்ன குடிச்சேன்டா கதை போய் சொல்கிறாங்கன்ட்டு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் மணி. அதால் அப்போ நான் நம்பலை, சும்மா சொல்கிறாங்க பிரச்சனைப்பட்டுட்டு போனேன் என்றதுக்காக. பிரச்சனைப்பட்டேன்னு வந்தவர் இந்த பக்கத்தில் இருந்த புள்ள ஒரு பிளேண்டி ஊற்றி கொடுத்தா அதை குடிச்சிட்டு பிரிட்ஜனை கோவம் மாதிரி போனவர். ஆக்கள் பக்கத்தில் இருந்தேன். அங்கே அவங்களோட ஆக்கள் தான் ஓடி ஓடி போகிறதெல்லாம். அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன கதைச்சாங்க பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. நஞ்சை குடிச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு சேர்த்தது போகிறான் எனக்கு தெரியும். அப்படி செத்துட்டாரு. சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னண்டு நீங்கள் தாண்டி இந்த உங்களை வளர்க்குறது? அப்போ நான் இப்போ சொன்னவனி உங்கள்கிட்ட அதிலிருந்து நான் வட்ட வழியை வெள்ளாமட்ட போகிறேன், கட்ட போகிறேன். நான் எனக்கு கொஞ்சம் தைரியமான ஆள். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு சகாகுலாவருக்கு ஒரு 23 வயது இருக்கும். உங்களுக்கு? 23 வயசு? இப்போ 61 வயது. உங்களுக்கு 34 வயதுண்டா பாருங்க. 6 மாத்திய புள்ள. 23 வயசுல இருந்து இருக்கிறீங்களா? ஆனால் 23 வயசுல 4 பிள்ளை தானே? சரி, அதுக்கப்புறமா என்ன செஞ்சீங்க? வட்ட வழியில் அதுக்கப்புறம் வட்ட வழியை போய் வெள்ளாம் வட்ட போகிறேன், கட்ட போகிறேன், உப்பட்டி விரட்ட போகிறேன், கதிர் புறக்க போகிறேன்.
அப்பன் சுட்டுருக்கேன். நான் என்ன தொழில் என்றாலும் உண்டையும் விட்டு கொடுக்குறல மணி பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக. அப்போ உங்களோட தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவரும் சேர்ந்து தான் என்ன சின்ன ஆட்கள் தானே. அம்மாவும் கஷ்டப்பட்ட, அவரும் கஷ்டப்பட்ட, அவர் பள்ளிக்கு போயிட்டு வந்தவங்களுக்காக உழைக்க போவார். உழைச்சிட்டு வந்து தாப்பண்ட தானத்திலிருந்து உடுப்பண்டும் சாப்பாடுண்டும் அதண்டும். இப்போ அவர் கல்யாணம் கட்டிட்டாரு. அவர் கல்யாணம் கட்டி அவருக்கெல்லாம் இடம் தறி பிள்ளைங்க இருக்க வேணி 3 பிள்ளைகள் இருக்கு. இப்பயும் பார்க்குறாரு அவங்க. இப்போ அவர் 7 வருஷமா பார்க்குறதில்ல. நாம் அதில் குடும்பத்துக்கு என்னத்துக்கு பிரச்சனை, அவர் பார்த்தவர் தானே. கண்டிப்பாக. சரி, அப்படி இருந்து பார்த்துருக்காங்க. பார்த்தவர். சரி, அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களோட மற்ற பிள்ளைகள்லாம் வந்து இப்போ கல்யாணம் கட்டி போனவங்க இப்போ அப்படி இருக்கிறாங்க. இவங்களை கல்யாணம் கட்டினேன்னா இவங்க 4 பேரையும் நான் அதுக்கு தக்கன மாதிரி தான் வச்சு வளர்த்தேன் மணி. அவங்க இருந்த தன்மை அறிஞ்சு வெறும் பொம்பளையை தான் எடுத்துட்டு போனவிய. அவங்களோட அப்பா இருக்காக்க சீதனம் வாங்காம வீடுகள் ஒன்றும் இல்லாம வளவு இருந்தேன். வளவு அவங்களோட அப்பா இருக்கக்குள்ள வாங்கி போட்ட வளவு. நான் ஒரு கஷ்டப்பட்டும் பொம்பளை பிள்ளை 2 விற்கலை. அந்த வளவுகளை தான் கொடுத்தேன். அவங்க இந்த கஷ்டத்தில் நினைஞ்சிட்டு நன்மை கிடைக்குமென்ற ஒரு பிள்ளைகளையும் எடுத்தவங்க கட்டிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க? அண்டை கண்டட கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்கள குடும்பத்துக்காக கலக்க போகிறல. நாங்கள் புறம்பா இருக்கேன் தானே. அவங்க விரும்பி என்னத்தையும் கொண்டு வந்தா நான் வாங்கி எடுப்பேன். நான் விரும்பி கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. வெறும் இதுதானே. அப்போ என்ற மனச்சாட்சி சொல்லும் தானே. அதுகிற குடும்பம். இப்போ நானும் ஹாஸ்டலுக்கு போய் இவக்கு தானே அதை இதை செஞ்சு வச்சுக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு நான் செஞ்சு கொடுக்கல. சரிம்மா, இப்போ வந்து அவ சொல்கிறா, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ அப்படி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ளாவா ஏதாவது சொல்லி அழுவா அவங்கள்ட்ட, நீங்கள் வேலைக்கு போகாதீங்க இருங்கோ நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி? தைலத்தை ஜாமான் இதை போட்டு உடம்புல தேய்ப்பாவும் தீய ஜாமான் சாப்பாடு அவங்க கொஞ்சம் அறிவு குறைஞ்ச வாங்கி நீங்களே அப்படி சொல்றீங்களா? அறிவு குறைஞ்சோண்டா நல்லதான் எழுதுறா இது செய்யற அப்புறம் நீங்களே அறிவு குறைஞ்சோம் இல்லை. அவ இப்படியா இருக்கிறபடியா நம்மளை பேர் உணர மாட்டாவ. இப்போ வாய் பேச முடியாது. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வேலை செய்யறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கண் தெரியாதாக்களே வந்து நிறைய வேலைகள் செய்யறாங்க. நீங்கள் இப்போ தையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காட்டி கொடுத்தா டக்குன்னு பிடிச்சிருவோம். அது சம்பந்தமான கோர்ஸ் எல்லாம் நடக்குது. போன அனுப்புனீங்க? அது இப்போ அவங்க சொன்னவங்க சவள கடையால் இந்த ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். தையலுக்கு வந்தால் நாங்கள் போட்டு தருவோம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. போட்டு கொடுக்கல. சரி, இப்போ அவ 34 வயசு வரைக்கும் ஒன்றுமே செய்யல. வீட்டில் இருந்து கூட அவள் வீட்டு வேலையில பார்த்துட்டு அப்படி நெசவ போனவ. அதில் போய் அவள் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்திருக்காவோ, பெட்ஷீட் எல்லாம் அடிப்பாவோ. சரி, இப்போ நீங்கள் வந்து அப்பம் சுட்டுதே நீங்கள் அது செய்யறீங்க. ஏன் களவட்டி எடுக்க போறீங்க? இல்லை, இப்போ எனக்கு ஒன்றுக்கு மேலாது தானே. நான் முதல் தனி செஞ்சேன். நான் அந்த இயலாத கட்டத்தில் தான் உங்களை இப்போ கலந்து கொண்டேன் ஆக்கள் சொல்லி. அது வரைக்கும் இப்போ 23. இப்போ எத்தனை வயது சொன்னீங்க? எனக்கு இப்போ 61 வயது. அப்பா சேர்ந்து 33-34 வருஷமா ஆகுது. கிட்டத்தட்ட அவ்வளோவா? அவ்வளோ காலத்துக்கு நான் கஷ்டப்பட்டேன். என் அம்மா இருக்க அம்மா தான் கஷ்டப்பட்டேன். எனக்கு என்ன பார்த்துலாம் எனக்கு தெரியா கஷ்டம்ன்றது. அம்மா அடிக்க கவட்டடிக்க அதுக்கு போகிறான் கஷ்டத்தில் இறங்கி பிள்ளைகளை வளர்க்கணுமே. 4 பிள்ளைகளை நாம் வளர்த்தா தானே, அதுக்கு தக்கனமாய் வளர்த்தா தானே இன்னொருவருக்கு கொடுக்கலாம் பிள்ளைகளை. அப்படி பண்ண அதுகளும் சில நேரத்தில் என்னோட சேர்ந்து வெள்ளாமையும் பட்ட வந்திருக்கீர்கள் 2 பிள்ளைகள். அதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கொண்ட சீதநாதனங்கள் இல்லாமல் அந்த கஷ்டத்துல வந்து மற்றவங்கள்ட்ட இன்னொரு கதைக்கக்கூடிய அம்மாய்க்கு நான் வச்சு வளர்க்கல. இப்போ அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையே சொல்லி கேட்க வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். வந்து அப்படி இல்லாம முடிக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. சாதாரண ஒரு வீடு கொடுத்தாலே வந்து முடிக்கிறது அப்படி வந்து சேருது இல்லை. இருக்கிறவங்களும் அதை என்னென்று உணர்றாங்க இல்லையே மற்றவிய. நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கிறாங்களா? அவங்களோட காய்ச்சி பார்த்துனீங்களா? நான் மற்றவங்கள்ட்ட கதைச்சி பார்க்கல. நான் சொல்கிறேன் இந்த பிள்ளைக்கு உங்களுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா வந்து நான் எல்லா இடமும் சொல்கிறேன். நான் இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று வந்தா பாருங்கண்டு நான் போகிற இடம் பாரடம் உள்ளடமும் சொல்கிறேன். நான் இந்த பிள்ளைக்கு ஒரு வாய் பேச தெரியாத பொடி என்னென்றாலும் பாருங்க, கஷ்டப்பட்ட பொடி என்னென்னாலும் பாருங்க, நான் இருக்கங்காட்டிலும் பார்ப்பேன். நான் இல்லாட்டி அதில் கெதி என்ன தனிமையிலிருந்து அது வாழும் என்று நான் எந்த நேரமும் நான் தான் கதைக்கிறேன். நான் இன்றைக்கும் வந்து பட்டா நான் அதுக்கு முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன். சொல்லி என்ன நடக்கும்ன்றது சம்டைம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலாம். சரி, அப்போ நீங்கள் அதை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டது நீங்கள் இப்போ நம்மளை 2 பேர் இருக்கிறீங்க. இப்போ
களவட்டியில் எடுத்து வர நெல் என்ன செய்கிறேன் நீங்கள் இங்கே ஒன்று சொன்ன மணி அதை கொண்டு வச்சுட்டு கறிகள் இல்லாட்டி சோப்பு சாமான் இல்லாட்டி அவங்க தேவைப்பட்டது இல்லாட்டி காசு இல்லாட்டி விற்கிறேன். விற்கிறது ஓ அரிசி விற்கிறேன். குத்தி விற்கிறது இல்லை அப்படியே நெல் மூடையாகையும் கொடுப்பேன், சேர்த்து ஒரு மூடையாக கொடுப்பேன், கிலோ கணக்கில் கொடுப்பேன், அரிசி விற்பேன், இந்த கோழி முட்டை, இந்த வாழை மரம் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் இருப்பேன் இப்படி தாங்கிட போடுவோம். மர சௌரங்கள் பார்த்துட்டு போய் மரக்கறியாமாய் கொடுத்து அனுப்புவாங்க. நார்மலாக எல்லாமே ஓகே இருக்கு, நீங்கள் அதை நம்மளை ரன் பண்ணுங்க. ஆனால் இப்போ கடைசி கடை எல்லாமே இருக்கு. அப்போ என்ன நோக்கத்துக்கா நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ என்னென்னா நாங்கள் எனக்கு போயிடாமல் இருக்கிறதால எனக்கு ஒரு கோழி வளர்ப்புக்கு உதவியும் எங்களுக்கு அண்டை கண்டாடி சாப்பிட்றத்தக்கன மாதிரியான உதவியும் தான் கேட்கறதுக்காக. அன்றைக்கு சாப்பிட்றப்ப நீங்கள் கோழி வளர்த்து கொண்டு அதில் வர முதல் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பீங்களோ இல்லை வந்து இப்போ நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னுட்டாமா, இப்போ நீங்கள் சொல்லிங்க தானே, இப்போ நீங்கள் கொஞ்சம் காலத்தால் சம்டைம் என்ன நடக்கும்னு சொல்லல, அப்போ நீங்கள் இல்லாமல் போனாலும் வந்து அவள் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ நீங்கள் இப்போ 34 வயது வரைக்கும் ஒரு செல்ல பிள்ளையை வச்சு பார்த்துருக்குறீங்க. அது ஓகே, ஒரு அம்மாவா தண்டை பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது நார்மல். ஆனால் வந்து நம்ம இல்லாத கட்டத்திலேயே அந்த பிள்ளை வாழணும்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது ஒரு தொழிலையோ இல்லை எப்படி சம்பாதிக்கிறன்ற முறையோ நம்ம இல்லாட்டி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் எப்படியாச்சும் அதை முயற்சி எடுத்து இப்போ அவங்களுக்கு தையலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன தையலை பழக்கி விட்டு இது செஞ்சு நீங்கள் எங்கள்கிட்ட தையல் மிஷின் ஒன்று வாழ்வாதாரமாக கட்டுனீங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருக்கோம். தையல் மிஷின் இருக்கு, தையல் மிஷின் இருக்கு. அப்போ நீங்கள் அனுப்பலாமே, தையல் உண்டு பழக்கிறதுக்கு. அதை பழக்கிறதுக்கு ஆக்கள் தைக்கிறவங்க இங்கே இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு பழகலாமே. இங்கே இந்த ஏரியாவில் பழகக்கூடிய யோத்தரமில்லவனை காட்டியும் கொடுக்காங்க, இல்லை பழகிடுவாங்க டக்குன பிடிப்பான். ஒருத்தர் சொல்கிறதும் இல்லை, சொல்லி கொடுக்காங்க. இப்போ மற்றவங்க சொல்லுவாங்களா தையல் மிஷின் இருக்காண்டி சொல்லி, இவக்கு இப்படித்தானே இது இவக்கு அந்த மிஷின் கொடுத்த இந்த மரக்கண்டுகள் அவ கேட்டவே அவர்கிட்ட அந்த பொடியன்ட்ட கேட்டேன். அவர் உதவி செஞ்சவங்களா? இல்லை இல்லை இல்லை, எந்த நிறுவனம் தெரியல மணி, அன்பே சிவம் என்ன வெறி அந்த மரக்கண்டுகள் கொடுக்குறேன் 5 வருஷத்துக்கு முதல்ல அவங்க சந்தன்ட்டு அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற பொடியன் ஒருவன்ட்டு நாங்கள் கேட்ட தம்பியை இந்த பிள்ளைக்கு ஒரு உதவி செய்மணி எனக்கும் நான் பாருங்க நான் பட்ட வழியை போகிறத அந்த புள்ள அதண்டான தச்சுது நெஞ்சா. பட்ட வழியை போகிறேன்னா நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு எடுத்து வருவீங்க? போய் 6 மணிக்கும் வருவோம் மணி காலையில் போய் காலம்பரம். இப்போ வெயிலுக்குள்ளே போயிடாது, 1 மணிக்கு போவோம், 2 மணிக்கு போவோம், போன 6 அது வந்து 2 போவோம் தானே இதுக்கு அந்த நேரத்தில் தான். ஓ அதில் தான் மற்ற நேரத்தில் நான் அப்பங்கள் சொல்கிறேன் அப்படி அந்த வேலை செஞ்சு 7 மணி இப்போ செய்கிறதுக்கு ஏண்டா செஞ்சிடுவேன். ஏழாது இன்றைய நிலைமைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி செலவுகளுக்கு காசு இருக்கா? இல்லை ஒன்றுமே இல்லை, இந்த எனக்கிட்ட இல்லைன்றதுக்காக தான் உங்களை கலந்து கொண்டிருக்கேன். தொடர் உண்டு, ஒரு வசதியும் இல்லைண்டு. சரி, அவரோட இருக்க கதைப்போம். நீங்கள் நாங்கள் கேட்குறது வந்து அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, கைப்பாசையில் கேட்பீங்களோ தெரியும் என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க வாங்க கதைப்போம். ஆமாம், நீங்கள் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் கேளுங்க வாங்க. அப்படி கேட்கு ஃபோன் கேட்கவும் என்னதுக்கு இல்லைங்க, என்னது ஃபோன் கேட்கு என்னத்துக்கு அண்ணா சட்டாச்சு. சரி, அப்போ எடுத்து தந்தா தைச்சதில் வருமானம் எடுப்பீங்களோ நீங்கள்? ஓமா தைப்பாங்க பிடிச்சிருவா அவங்க கணக்கா காட்ட சரி மிஷின் கடை கண்ட்ராவும். இல்லை, எனக்கு என்னடா ஆச்சரியம் இருந்தது, இந்த இப்போ பிறகு நான் எழுதி காட்டு எழுத்து எல்லாம் பாருங்க, இங்கிலீஷாலையும் எழுதுறா, அவட பேர் தமிழ்நாட்டில் எழுதுறா, அவ்வளோ நீட்டாக எழுதுறா. அப்போ எல்லாமே படிச்சிருக்கு, எல்லாமே அவங்க எல்லாரும் படிச்சாக்கணும். என் அப்பாவும் படித்தாள் நல்லா, பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கு. கொண்டாந்து அப்போ இப்போ தைய மிஷின் நான் தைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதை வீடியோஸ் எதுவும் பார்த்து செய்கிறதுக்கு வந்து ஃபோன் வேணும். அதை பார்த்து கூட ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோனும் ஒன்றுமே இல்லை. இல்லை மணி, ஒரு சின்ன ஃபோன் உண்டு, அவங்களோட தமக்காரி தான் தந்தா அவங்களுக்கு. அவங்க கோல் எடுத்தா கதைக்க பேசுறது கண்டு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியுமா எல்லார்ட்டையும் வந்து ஸ்மார்ட் ஃபோனுன்றது இருக்குது. ஸோ போன்ற இருந்தால் எல்லா விஷயத்தையும் நம்ம யூடியூப்லேயே தேடி போய் படித்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இங்கே இருந்து கொண்டு பக்கத்தில் படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதாவது இங்கே வேலையில் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அப்படி இல்லாச்சு வேறு ஏதாச்சும் ஒன்று இப்படி யாராவது எங்கேயாவது படிப்பிச்சா மட்டும்தான் வந்து போய் படிக்கலாம். தைக்கிறவங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா தண்டை பிஸ்னஸ் அடிபடும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ நம்மளாக தேடி படித்தா தான் தேடி படிக்கிறதுக்கு வந்து ஃபோன் ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ நார்மல் பட்ஜெட்டில் யாராச்சும் ஃபோன் ஏதாச்சும் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வாங்கி கொடுங்க. இது என்னத்துக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து படித்து அவளோட தொழிலை டெவலப் பண்ணி கொள்றதுக்காக தான். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தெரியும் இந்த கொரோனா பிரச்சனை வேறு எல்லாருமே ஜூம் கிளாஸுக்கு போந்தவன்னு சொல்லி நிறைய கேள்வி மூலம் பண்ணி கொடுத்தாங்க. அது மூலம் தான் பிள்ளைகள் படித்தது. அதே மாதிரி உதவியாக நீங்கள் நினச்சி பண்ணுறா பண்ணலாம். சரி நாங்கள் எங்களால் முடிஞ்சால் அதை வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம்மா. ஃபோன் தானே நீங்கள் கேட்குறீங்க, அது மட்டும் பண்ண போதும். வேறு என்ன உதவி உங்களுக்கு தேவை? வாழ்வாதாரத்துக்கு செலவெல்லாம் சமாளிக்கிறாரே இல்லை அவர் தொழில் செய்ய. அதான் இப்போ எங்களால் டெய்லி பண்ணி கொண்டு இருக்கலாம்னு சொல்லி இல்லை பண்ணுறது நாங்கள் கதைச்சாலும் வந்து இப்போ அப்படி டெய்லி பண்ணால் வந்து அவளுக்கு தையலும் தேவையில்லை தானே. டெய்லி யாராச்சும் ஒரு ஆள் உதவி பண்ணால் மர பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை வாழ்வாரத்துக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணால் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா சம்பாதிக்கலாம் தானே. இப்போ அவங்க நீங்கள் நினைக்கிறவன் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அவள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இது இல்லைன்னா, ஆனால் அவங்க உண்மையாக பிரச்சனைனா வாய் பேசாத மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி உண்டு அதான் காது பொதுவாக பெரும்பாலான வந்து வாய் பேசாதவங்களுக்கு காது இருக்காது, அது தெரியும். ஆனால் வந்து அதை தாண்டி அவங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லா வேலையும் செய்யலாம். அவன் வந்து நம்ம அவரோட தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும். இந்த உடுப்பை வெட்டி பழகிறதுக்கு பேப்பரை வெட்டி குமிச்சு வைப்போம் அதை பிடிக்கிறதுக்கு. ஓ அப்படி தான் பழகிறது. அப்போ வந்து கண்டிப்பாக எங்களால் என்ன உதவி வேணுமோ நாங்கள் அதை நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாச்சும் பண்ண இல்லைன்னு சொல்லி நாங்கள் பண்ணித்தரோம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்ட உதவியை வந்து நாங்கள் எந்த இடத்துல போனாலும் வந்து சின்ன உதவி வந்து பண்ணிட்டு போனாங்க. ஸோ அப்படி வந்து நாங்கள் பண்ணி தருவோம். அதுக்கப்புறமா அவங்களோட வீடியோ யாராச்சும் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கண்டா செய்வாங்க. ஸோ அது மூலம் வந்து நாங்கள் உங்களை உதவி கொண்டு செய்வோம். சரியானே? இப்போ நாங்கள் வந்து முதற்கட்டமாக ஏதாச்சும் உதவி செய்கிறோம். சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு எவ்வளோ இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே இருக்குது கோழி, ஸோ அதோட வந்து எக்ஸ்ட்ரா அதோட இன்னொரு கூடு மடிக்கணும். மணி இடம் போக கிடக்க நெருக்கி போடையெல்லாம் கூடு இந்த கோழியெல்லாம் செத்துரும். அவரை காத்தோட்டம் மாறிக்கணும் பெரிய கூடாக. வர அதுக்கு கோழித்தேன் முடிய வாங்கி கொடுக்கணும். தவிடு 1 கிலோ 100 ரூபா. 10 கிலோ வாங்கினா ஒரு கிழமைக்கு தான் வைக்கக்கூடியது. கோழித்தீன் வாங்கணும், அதுக்கு மருந்து வாங்கணும், குடிசை வாங்கணும். அப்படியா? செலவு. ரைட், ஓகே. இப்போ என்ன சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு எங்களோட உடனே வந்து அந்த இதை எவ்வளோ கோஸ்ட் முடியும் அப்படி சொல்லி கணக்கு பார்த்தெல்லாம் செய்யலாது. ஸோ அதனால் முதற்கட்டமாக வந்துட்டு ஒரு ஹெல்ப்பை பண்ணுவோம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதை அடுத்த கட்டமாக வந்து கொண்டு சேர்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வீடியோவில் காண்பிச்சு அடுத்த கட்டமான ஒரு உதவியை பண்ணலாம். அது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஷுவர் பண்ணி சொல்லலாது. ஆனால் இப்போ முதற்கட்டமாக நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு உதவி மட்டும் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. சரிங்களா? இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் எண்ணி தாங்க மணி. நீங்களே என்னங்க உங்களோட பணம் நீங்களே என்னங்க. $50,000 50,000 இருக்குது. ஸோ இந்த ஒரு 50,000 வச்சு நீங்கள் என்ன ஒரு வாழ்வாதாரத்தை விரும்புகிறீங்களோ அதை அந்த ஒரு வாழ்வாதாரத்தை வந்து தொடங்குங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் இவங்களுக்கான ஒரு மேலதிக ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இவங்களுக்கு செய்கிற அந்த ஒரு உதவியோ அடுத்த கட்டமாக நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைப்போம். ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குற ஒரு உதவி வந்துட்டு வீடு உதவியோ இது வேறு எதுவுமே வந்து கேட்கல, அந்த ஒரு வாழ்வாரம் தான் கேட்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி மாதம் உங்களோட சாப்பாட்டுக்கான ஹெல்ப்பை வந்து எங்களால் பண்ண முடியாது. இப்போ உங்களால் எல்லாம் முடியுது, சம்பாதிக்க வந்து உங்களால் முடியுது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த தூண்டில் போடுறதுக்கு வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். நாங்களே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி தரையலாது. அப்போ நீங்களே அந்த முயற்சியை கொண்டு வந்து உங்களோட மகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பண்ணணும். ஸோ வந்து இந்த ஒரு 50,000 கூட வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தோம். ஆனால் அந்த ஒரு உதவி பண்ணது வந்துட்டு யூகேயில் வந்துட்டு பெம்ப்ளை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஐயா தான் செய்திருந்தார். அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 9620. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் இந்த காசை எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்மை கிடைக்கணும். கடவுளுக்கு கிட்டால நீங்கள். ஓகே. அண்ட் வந்து நாங்களும் எங்களோட சார்பிலான நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், இந்த குடும்பத்திற்கான மேலதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? சரி, ஓகே. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.